ஐயா என்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சிறிது ஓய்வு எடுக்கிறார். ரொம்ப மோட்டிவேட்டாக பேசக்கூடியவர். எங்கள் பள்ளிக்கு நாராயணி பள்ளியில் தான் நான் வேலை செய்கிறேன், ஆசிரியராக இருந்தேன் கடந்த 9 ஆண்டுகள். அதுக்கு முன்னே பல பள்ளிகள். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டுதோறும் வருவார். வந்து பசங்கிட்ட ஒரு விவேகானந்தரை போல தான் உற்சாகமாக பேசார். பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கேட்குற கேள்வி நடுவில் இருந்து உற்சாகமாக கேள்வி கேட்பாரு. பசங்க எழுந்து சொல்கிறோம். இந்த வருடம் நான் இல்லை, நான் இருக்கிற வரையும் ஐயாவை தான் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் கோவில் அவர் ஞானசேகரன் சொல்லிட்டு அவர் ஒரு சொற்பொழிவாளர், கோவிலில் தமிழ் புலவர், அவர் வருவார். அவர் பேசுவார், இல்லை ஐயா பேசுவார். அவர் பேச்செல்லாம் பார்த்து தான் உற்சாகம் எடுத்தேன். ஆனால் அவர் மாதிரி என்னால் பேச முடியாது. அது வந்து முடியாது. ட்ரை பண்ணால் கூட அது கோர்மையாக வர. இந்த முறை வந்து முனைவர் பேராசிரியர் எங்கள் பள்ளிக்கு வந்திருக்காரு. நான் இல்லை, அது ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இப்போ தான் நேரில் பார்த்துட்டேன். ஆனால் வீடியோவில் பார்த்தேன், அவர் பேச்செல்லாம் கேட்டேன். ஆனால் எனக்கு சரியாக தெரியல. இப்போ வந்து நல்லா நேரில் பார்த்துட்டேன். அது ஒரு மிக்க மகிழ்ச்சி. முத்தி நெறி அறியாத மூர்க்கனோடு முயல்வேனை, முத்தி நெறி அறியாத மூர்க்கனோடு முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம், பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம், சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் சோவே, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே. இதுல ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஐயா வழிகாட்டுதல் படி நான் பாடுறேன். அவர் எதிர்க்க நிறைய திருப்புகழோ எதுவாக இருந்தாலும் நான் பசங்க முன்னாடி பாடி எடுத்து அவருக்கு நல்லா தெரியும். திருவாசகமோ தேவாரமோ திருப்புகழோ எதுனா ஒரு பாடினா அவர்கிட்ட கேட்பேன், எப்படி இருக்குது நான், நீலாம் இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தி தான் போவார். ஆனால் எதுவும் செய்ய முடியறது இல்லை. அப்படிதான் பள்ளியில் பாடம் எடுக்கிறது, டெஸ்ட் வைக்கிறது, அது மாதிரியே போயிடும். மாணவர்களை உருவாக்கணும், இந்த பேச்சாளர்களை உருவாக்கணும், தமிழை வளர்க்கணும். இதெல்லாம் வந்து சாருக்கு ரொம்ப ஆர்வம். அதை உற்சாகப்படுத்துவார், வழிகாட்டுவார். அதை எடுத்துட்டு நடத்ததான் அனுமதி கிடைக்கிறது எங்களுக்கு. இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பழவினைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார். அதுதான் சஞ்சித வினை. நம்ம பல பிறவிகளில் சேர்த்து வச்ச ஒரு பெரிய மூட்டை இருக்குது. ஒரு பிறவிக்கும் எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புவார். அதுதான் அவ்வளோதான் இறுதி தீர்ப்பு, அப்புறம் மாற்ற முடியும். அப்படி பல வினைகள் எல்லாம் அழியிற மாதிரி பண்ணுவாராம். பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமான், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. அந்த முக்திக்கான வழியில நம்ம போறதே கிடையாது. அப்படிப்பட்ட மூர்க்கரோடு நம்ம சேர்ந்துக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டே இருப்போம். இது அச்சோபதிகத்தில் 51வது பதிகத்தில் முதல் பாடல். அது ஒரு பாடல்லையே வினைகளை, இந்த திருவாசகம் படிச்சா வினை வேற இருந்து பிறப்பு இறப்பு வர, பிறப்பு நீங்கும். அப்புறம் அடுத்த வரையில சித்த மனம் அப்படின்றார். இந்த சித்த மனம் அப்படின்றது ஆணவ மனம். ஐயா சொன்னது இந்த ஆணவ மனத்தை நீக்கி சிவமாக்கி ஆட்கொண்டாராம். சிவமே ஆனவர் மாணிக்கவாசகர். அதனால்தான் பெரிய புராணத்தில் இடம்பெற. அது என்னமோ அவருடைய வரலாறு முடிச்சு வச்சுட்ட இடத்துல இல்லை. சேக்கிழார் பாடலை பாடிட்டு இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு புகழ் நிலைச்சு நிற்போம். இப்போ ஒன்று கேட்டு போல எல்லாரும் திருவாசகம் தான் முற்றோதல் பண்றாங்க. தேவாலயம் திருப்புகழும் எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு உருகி உருகி இறைவனை வழிபட்டு இறைவனோடு ஐக்கியமானவர். அதுதான் என்னை வந்து இந்த நூலில் எழுதுறதுக்கு தூண்டியது. அப்புறம் ஐயா கிட்ட கேட்டேன், தாராளமாக செய் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்பட்டார். அப்புறம் அணித்துறை கொடுத்தாரு. சிறப்பாக வந்து அதெல்லாம் செய்து கொடுத்து நூல் வெளியிட்டோம். திடீர்னு இந்த புக்கு ரெடியான ஒன்று அவருக்கு கொடுக்கலான்னு போனேன்.
இந்த நிகழ்வு நடக்குன்னு தெரியாது. எனக்கும் புத்தக நாள் அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஏப்ரல் 23, 25 டாக்டர் மூவா பிறந்த நாள். மூவாவை பற்றி சொன்னார். அவர் திருவிக்காவுடைய எழுத்து நடிகை பார்த்து தன்னை அர்ப்பணித்தவர். அந்த அரசு உத்தியோகத்தை துறந்து மேற்கொண்டு படித்து பேராசிரியராகி 80 நூறுக்கு மேலே இருந்தவர். எத்தனையோ பேருக்கு டாக்டர் பட்டம். இந்த டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்கு வழிகாட்டினவர் டாக்டர் மூவா. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மூளை. அப்படிப்பட்ட ஒரு அறிஞரை நம்ம மாவட்டம் பெற்றிருக்கு. அதையெல்லாம் சார் போன்ற ஒரு சான்றோர்கள் தான் சொல்றாங்க. அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு போனாதான் தெரிய வரும். எங்களுக்கெல்லாம் வாரியார் சுவாமிகள் குரு. அதனால அவரு பாரதியாரை பின்பற்றி பாரதிதாசன், அப்புறம் பாரதிதாசனை பின்பற்றி வாணிதாசன், இப்படி சுப்புரத்திரதாசன், அப்படி கவிஞர் சுரதா, இப்படி தாசன் வரும். ஐயா வாரியார் தாசன் அப்படின்னு போட்டார். வாரியாருக்கு ஒரு தாசன், எங்கள் குருவுக்கு ஒரு தாசன் அப்படின்றது அது வேலூர் மாவட்டத்திலே கிடைச்சார். வெளியில எவ்வளோ பேர் வாரியார் சுவாமிகளுடைய சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களாம் தைரியமா வைக்கல வாரியார் தாசன். இவர் தான் அவரை பின்பற்றினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க பள்ளிக்கு வருவாரு. நான் தான் போய் அடக்கமா கேட்பேன். ஐயா எனக்கு தெரியுதுன்னு மறக்காம இருப்பார். ஒரு வருஷத்துல மாத்திரம் இருக்கணும். 6 பேர் போயிட்டு கேட்பேன். சரி தெரியுது அப்படின்னு அப்படி பேசுறதுக்கு உற்சாகப்படுத்தி, அப்புறம் தனியாக பிரின்சிபல் ரூமுக்கு போனாலும் அங்கே போனால் நீங்கள் இந்த போட்டிகள்லாம் நடத்துங்க, பசங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டி. அவர் முன்னிலையிலேயே இந்த நூலை வெளியிடணும். திடீர்னு போனோம்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. நாங்கள் இன்விடேஷனில் கூட போடல. நீங்கள் எடுத்துகிட்டு கொடுத்த அன்னைக்கு நான் அதை இது பண்ணிடுறேன். வாரியார் சுவாமிகளுடைய ஆசையோடு, வாரியார் தாசனாக இருக்கிற அவருடைய அணிந்தரையோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவரே வெளியிட்ட பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். சுவாமி மாணிக்காச சுவாமிகள் இந்த ஒரு பாடல சொல்ற சித்த மரம் ஆணவ மரம். அந்த ஆணவ மரம் நீங்கிறதுக்கு தான் கர்ம மரம், மாயா மரம் 2 கொடுத்தார். அந்த மாயா மரத்தில் தான் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாயை தான் மனமா நிற்குது எல்லாருக்கும். மனசோட தொடர்பு தான் இறைவன் வச்சிருக்காரு. நம்ம இறைவனை பிடிக்கணும்னா அந்த மாயை வழியா மனசு வழியா தான் போகணும். அது மனசு ஒரு நிலையா நிற்க, அதை பிடிச்சி ஒரு நிலை நிறுத்தணும்னா திருவாசகம் படிக்கணும். மாணிக்கவாசகரை குருவா பிடிக்கணும். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா குரு இல்லைன்னு சொல்றது யாரையோ தேடிக்கிட்டு போறதை விட உண்மையான குரு மாணிக்கவாசகர் இருக்கிறார். ராமலிங்க சுவாமிக்கு அவர் தான் குரு. ஞானசம்பந்த சுவாமிக்கு முதல் குரு. அப்படி இருந்தாலும் கடைசியில மாணிக்கவாசகர் குருவா ஏற்றுனார். அவர் மட்டுமா ஏற்றுனார், நம்மளும் ஏற்றுனோம். ஏன்னா அந்த நூல்ல தான் இருக்குது விஷயமே. அதாவது சிவத்தை அடைவதற்கு, உண்மையான பெரிய தெய்வத்தை அடையிறதுக்கு வழி மாணிக்கவாசகர் தான் காட்டுறாங்க. ஞானசம்பந்தரோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ, திருநாத சுவாமிகளோ காட்டினாங்க. ஆனா அவங்க பரவலா சொல்லியிருக்கிற தேவாரத்துல அங்கங்க சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப அப்படியே ஜூஸ் மாதிரி போச்சு முதல்ல எடுத்து கொடுத்தவர் நமச்சிவாய வாழ்க. இந்த வாழ்க என்று வாழ்த்தணும். அதுதான் இந்த நூல்ல கொடுத்துருக்கிறேன். பஞ்சபூதங்களும் அடங்கும் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்துல. நமன்னா வணக்கம், சி சிவம், வான திருவருள் பராசக்தி அம்பிகை, யா என்றால் ஆன்மா. எல்லா ஆன்மாக்களிலும் சிவமும் சக்தியும் இருக்குது. அவங்களுக்கு வணக்கம் அப்படின்றதுதான் நமசிவாய. அதுதான் சாமி எடுத்தோடனே நமக்கு உபதேசமா கொடுத்துட்டார். நமச்சிவாய வாழ்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம சொல்லணும். தினம் 108 முறை, 1008 முறை, 1008 முறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகாமந்திரம், மூல மந்திரங்களை தான் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாணிக்கவாசக சுவாமிகிட்டே போயிட்டு கேட்டு அவர் முன்னையே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாடல். அப்போ அந்த ஆணவம் அறிவித்து சிவமாக்கி அப்படியே மாத்திடலாம். இரும்ப தங்கமாக்குற மாதிரி, செம்ப தங்கமாக்குற மாதிரி அப்படியே சிவமாக்கி அப்புறம் எடுத்துக்கிறாங்க மாணிக்கவாசகர். அப்போ திருவாசகம் படிச்சா நாமும் சிவமாக மாறும் தன்மை தானாக வரும். அதனால்தான் திருவாசகம் முற்றோதல் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்குது. அதில் கலந்துக்கலாம், முற்றோதல் செய்யலாம். அதுக்கு இது போன்ற சான்றோர்கள் பேசுகின்ற
வழிகாட்டுதல்கள் எல்லாம் கேட்டு நாம பின்பற்ற வேண்டியது முக்கியமாக இருக்குது. அதனால தான் ஐயா கிட்ட இந்த ஆலோசனை கேட்டு செய்தேன். இன்னும் இருக்கிற 51 பதிகத்துக்கு 51ல் ஒரு பதிகம் எழுதியாச்சு. ஒரு பதிகத்துக்கு விளக்கம் 50 பதிகம் இருக்குது. அதுக்கு விளக்கம் எழுதுனா கூட ஏதாவது ஒரு லைனாவது நம்ம சொல்ல தெரியணும் அப்படியே முயற்சி எடுக்கிறேன். அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நூலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலூர் வாசகர் வட்டம், இந்த வாசகர் வட்ட நிகழ்ச்சி இன்று நடக்கிறது. இது புதன்கிழமை 23 ஏப்ரல் 23 நடக்க வேண்டியது. அது விடுமுறை நாளாக இல்லை, எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு நடக்குது. இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் இதுல கவிஞர்கள் ஒரு பேராசிரியர்களும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று இதுல பாத்தீங்கன்னா முன்னிலை இருக்கிற லயன்ஸ் டி பன்னீர்செல்வம், இம்பிரியல் ஐயா ஜே ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்காரு. அதுபோல நூலகர் ஜே ரவி ஐயா அவர்கள், கவிஞர் பொன் ராஜன் பாபு அவர் பார்த்தீங்கன்னா ஒரே துறை நடத்திருக்காரு. அப்புறம் கவிஞர் ஜோசப் அண்ணையா அவர்கள் தான் இந்த உரையை நடத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாசிக்கும் பழக்கம் குறித்த சிறப்பு கவிதையை வாசித்து அதுபோல இந்த நூலையும் பெற்றுக்கொண்டார். அதே போல பாராட்டுரை அவர் தான் நீண்ட பேராசிரியர் அப்படின்றதுனால பேராசிரியர் முனைவர், அவருடைய உருவம் சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதுன்ற மாதிரி ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தி பொன் செல்வகுமார் ஐயா அவர்கள் சாம்பிரியாட் காலேஜ் எங்கள் திருப்பத்தூரில் இருக்குது. சாம்பிரியாட் காலேஜ் கல்லூரி, அந்த கல்லூரியில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவங்கெல்லாம் அதே மாதிரி நம்ம ஐயாவே பார்த்தீங்கன்னா அடுத்தது கவிஞர் முனைவர் லட்சுமிபதி சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அவர்களுக்கும், இறுதியாக நன்றியுரை EM காமராஜர் அவர்களுக்கும் நன்றியுரையை நானே சொல்லிட்டேன். ஐயா சார்பாக நான் சொல்லிடுறேன். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இது மாதிரி ஐயா பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பு ரிஜிஸ்டரா பத்திரப்பதிவாளர். எதுவாக இருந்தாலும் இப்போ கலெக்டர் இருக்காங்க, அதே மாதிரி IAS IPS இவங்கெல்லாம் பதவியில் இருந்தாலும் சரி பதவியில் இல்லைனாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பணி இருந்துகிட்டே இருக்கும், மக்கள் பணி. அதுபோல் ஐயா ஓய்வு பெற்று கூட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் பதவியில் இருக்கும்போதே கூட நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். எங்கள் சொந்த ஊர் ஆர்மி பக்கம் காமக்கூர், அங்கெல்லாம் கூட சிறப்புரை சொற்பொழிவு ஆற்ற வருவார் ஐயா ஆற்றிருக்கிறார். அதே மாதிரி வேலூரில் சுற்றி எல்லா இடங்கள்லையும் அவருக்கு தெரியாத இடமே இல்லை. அப்படி ஒரு சிறப்பு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்திரப்பதிவில் இருந்து அவருக்கு தெரியாத இடமே இல்லை, வேலூர்லேயும் சரி திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சரி. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் தமிழுக்கு, அந்த சைவத்துக்கு, அந்த இறைவனுக்கு, சிவனுக்கு ஏதாவது அந்த கவிதைக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு செய்யணும், அதுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும். தமிழுக்கு மட்டும்தான் தொண்டு, மற்ற மொழிகளுக்கு அது போல கிடையாது. தமிழுக்கு ஏதாவது செய்தால் அது தொண்டு. இப்போ ஏதாவது அந்த நூலில் ஒரு வரி கவிதை எழுதிட்டாங்க யாருன்னா அப்படின்னா கூட அது தொண்டில் தான் செய்யும். அதே போல இப்போ நம்மளுக்கு கவிதை வாசித்து காட்டிய மேடம் சிலம்பரசி மேம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சிறந்த ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செந்தமிழ் திருவிழா அப்படின்னு சொல்லி போட்டார் சார். வேலூர் வாசகர் வட்டத்தில் இன்னைக்கு நடத்துறது பொதுவாக செந்தமிழ்னு கொடுத்தாரு. செந்தமிழ் திருவிழா இப்போ பேனர் காலையில் இருக்கிறது காட்ட அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அதிரடியாக பேசக்கூடியவர் மட்டும் இல்லை, அதிரடியான அற்புதங்களை, சில செயல்களை, சாதனைகளை செய்து காட்டி வேலூரில் பேச்சாளர்களையும் கவிஞர்களையும் அதே போல இளம் எழுத்தாளர்களையும் எப்படி இருந்தாலும் சரி நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்களை சந்தித்த சிற்பி
பெரிய பெரிய அந்த வேலையில் இருக்கும்போது மற்ற நேரங்கள்லேயும் இதெல்லாம் செய்திருக்கேன். நாங்கள்லாம் ஸ்கூலில் வேலை செய்தால் அதோட சரி, பள்ளியை விட்டால் வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கு பசங்களை கட்டின்னு இது பண்ணவே சரியா இருக்கும், பேப்பர் தத்துறதுக்கு இதாக இருக்கு. ஆனால் அவர் மிகப்பெரிய அளவு பணி, அந்த பணியை முடிச்சுட்டு இந்த மாதிரி வேலையை படிக்கிற காலத்துலேருந்தே தொடங்கி அது இன்னைக்கு நேற்று வந்தது, சின்ன வயசுலேருந்தே வரணும். அப்படி வந்து இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு கூட இந்த 70 வயசு ஆயும் கூட அவர் வந்து 70 மேலே இருக்கலாம். அப்படியும் தமிழுக்கு, கவிதைக்கு, எழுத்துக்கு இதுக்கெல்லாம் வழி காட்டணும். சும்மா தான் ஒன்றும் வர 4 பேரை உருவாக்கணும், 4 தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு மிக சிறப்பாக செய்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இந்த விழாவை சிறப்புடன் நடத்துகிறார். அடுத்த சில நாட்கள்லேயும் ஆற்காட்டில் ஏதோ ஒரு விழா நடக்குது. அதுபோல ஓய்வில்லாமல் ஏதாவது ஒன்று செய்து நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிற ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் கை தரலாம். சார்பு அவருக்கு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் ஆயிடும். நம்ம முனைவர் பேராசிரியர் அவர்களே முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டேன். அது வந்து நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தால்தான் உற்சாகமாக அவர் செய்துக்கிட்டே இருப்பார். சொல்லலாம் செய்வார், இருந்தாலும் சொல்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் உற்சாகமாக கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையும். அவர் 2 நாள் வாழ்ந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டி இது போல நிறைய பேர் எழுத்தாளர்களையும் தமிழையும் பேச்சாளர்களையும் உருவாக்க அவர்களுக்கு எங்கள் எல்லோருடைய வேண்டுதலையும் முன்வைத்து எல்லோரும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அதே போல என்னுடைய நண்பர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலை வெளியிட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிழை திருத்தி அதை ப்ரெஸ்ஸில் இது பண்ணி அவரே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணார். கொஞ்சம் டிசைனிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு அவர்கிட்ட போயிட்டு கொடுத்தேன். அதே போல் என்னுடைய தம்பி அவர் வந்து கூட எனக்கு உதவிகள்லாம் செய்தார். என்னுடைய அப்பா வந்திருக்காரு. வீட்டில் இருந்து மனைவி அம்மாலாம் வர முடியல, அதனால இந்த விழாவை சேர சிறப்புமாக ஐயா நடத்தி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்து மதிய உணவு அளிக்கின்ற ஐயா அவர்களுக்கும்